சூப்பரான படம், ஒரு எமோஷனலான பொயட்டிக்கான மூவின்னு சொல்லலாம். எவ்வளோ பேருக்கு இது கனெக்ட் ஆகும்னு தெரியல. மேபி இப்போ உள்ளவங்களுக்குலாம் எப்படி ஆகும்னு தெரியாது. பட் ரொம்பவே வந்துட்டு இந்த ஃபாரினில் வேலை பார்க்குறவங்களாம் வந்துட்டு அங்கேயே வேலைன்றனால குடும்பத்தில் அவங்க எதை இழக்கிறாங்க. அது எல்லாத்தையும் சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட தேடல் எங்கே வந்து முடியுது அப்படின்ற மாதிரி தான். ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு போனதே தெரில. ரொம்ப அப்படியே மூளையை போட்டு கசக்கிற மாதிரிலாம் ஸ்க்ரீன்ல இல்லை. உங்களால் ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அடுத்து இதான் நடக்க போகுதுன்னு. ஆனால் அது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நம்மளுக்கு அது ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப காமாக ரொம்பவே நல்லா இருந்தது. ரைட்டிங்கும் சரி, டைரக்ஷனும் சரி. தனுஷ் வந்து எனக்கு முந்தின படங்களை விட இந்த படம் ஃபார் பெட்டராக இருந்தது. எல்லாருக்குமே நான் ஈக்குவல் ஸ்பேஸுமே இருந்தது. வெறும் தனுஷ் மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டர்ஸ்க்குமான ஈக்குவல் ஸ்பேஸுமே இருந்தது. அருண் விஜய்லாம் த்ரூ அவுட் த மூவி எண்டு வரைக்கும், அந்த லாஸ்ட் சீனை தாண்டி அது வரைக்குமே அந்த வில்லனிசம் தான். ஸோ அதுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருந்தாரு. எல்லாருக்குமே அந்த கேரக்டர்ஸ்னு வரும்போது பர்ஃபார்மன்ஸ்லாம் யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து சிறந்த நடிகர்கள் தான். ஸோ அவங்களோட நடிப்பு எப்படி இருக்குன்றதுலாம் இல்லை. பட் இந்த படத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதோட ஒரு படி அதிகமாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவருடைய மற்ற இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு இயக்குன படங்களுக்கும் இந்த படத்துக்கும் என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இயக்குன படம் ராயனா இருக்கட்டும், நிலவுக்கென்மேல் ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ற மாதிரி எடுத்திருப்பாரு. பட் மக்கள் கிட்ட வந்து தனுஷ் கிட்ட என்ன மாதிரி படங்களை எதிர்பார்ப்பாங்கன்றதுக்கான ஒரு தேடல் இருக்கும். திருச்சிற்றம்பலம்லாம் வந்துட்டு விஐபி, திருச்சிற்றம்பலம் மாதிரி படங்கள் வந்துட்டு ஆப்வியஸ்லி அது எல்லாருக்குமே பிடிச்சது. அவர்கிட்ட இந்த டைரக்ஷன் வரும்போது ஒரு பவர் பாண்டி கூட அவரோட இயக்கத்தில் வந்து ஒரு சிறந்த படம். இப்போ வரைக்குமே கம்பேர் பண்ணால் பவர் பாண்டி ஒரு நல்ல படம். அதுக்கு போட்டியாக தான் இந்த படம் வருது. அந்த ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண வரும்போது அதில் நிறைய சிக்கல்கள் வரும். ஏன்னா ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் இந்த படம் த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இப்போ தியேட்டருக்கு அதிகமாக வர வேண்டியது ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அவங்க வந்தால் தான் படம் வந்து நல்லா ஓடும். அந்த விதத்தில் இந்த படம் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பூர்த்தி பண்ணணும். ஸோ ஒரு டேரக்டராக பவர் பாண்டிக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த டைரக்ஷனா இந்த படம் தான். இட்லி கடைன்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. ஆமா, இது வந்து இட்லி கடை வச்சதுனாலயா இல்ல அதுக்குள்ள வேற ஏதாவது எமோஷன்? இல்ல ஆக்சுவலா இட்லி கடையே ஒரு எமோஷன் தான். அவருக்கு அந்த கடையே ஒரு எமோஷன் தான். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஹோட்டல் பிசினஸ் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த கிராமத்துல கடை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சிட்டி லைஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த ஃபாரின்ல வேலை செட்டில் லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணும்னு நினைச்சு போறவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது அவங்க எதை இழக்கிறாங்கன்ற காட்டின விதமும் நல்லா இருந்தது. அதே மாதிரி செல்லம் கொடுத்து பிள்ளைங்களை கெடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அவங்க அடமெண்டா இருக்கிறப்போ வருத்தப்படுற பேரண்ட்ஸ்க்கான ஒரு படமா இருக்கு. ஆனா இது என்னன்னா இதெல்லாம் போட்டு ஒரு வளவலன்னு இழுத்து ஒரு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாம அது ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா கொண்டு வந்துட்டாரு. ஸோ அது நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஒரு பாடல்களை தாண்டி எனக்கு பின்னணி பயங்கரமான ஒரு சோல்னு சொல்லணும். பாடல்களுமே நல்லா இருந்தது படத்தோட, அதுல குறை இல்லை. பட் அதோட தாண்டி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா இருந்தது. இந்த படத்துக்கு கிடைக்குமான்றது தெரியாது. பட் அதுக்கான ஒரு எஃபர்ட் போட்டது வந்து உண்மையிலே பாராட்டணும். ஒரு டேரக்டரா எல்லாரும் கேரக்டர்ஸ்க்கும் ஸ்பேஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு ஹீரோவா இருந்தாலும் டேரக்டரா இருந்தாலும் தனக்கான விஷயத்தை அதிகமாக ஒரு முன்னிறுத்திக்கலாம். அப்படி பண்ணாம தன்னை எங்க நிலைநிறுத்தணுமோ அங்கே நிலைநிறுத்திட்டு மற்றவங்களுக்கான ஸ்பேஸும் கொடுக்குறாரு. ஒரு டேரக்டரா வரும்போது பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு கிடைக்குமான்றது கிடைச்சா சந்தோஷம் தான். பட் அந்த அளவுக்கு இதுல விஷயம் இருக்கானா இல்ல. பட் டேரக்டருக்கான அவருக்கான அந்த தேடல், அந்த பாத்து வந்து பயங்கரமா இருக்கு. எந்த பகுதி கிராமத்தை ஐடென்டிஃபை பண்றாங்க? புரியல. எந்த பகுதி கிராமங்கள் இருக்கு இல்லையா? ஆமா, மதுரை அவரோட ஊர் தான் காட்டியிருக்காரு. அவர் பிறந்த ஊரை தான் காட்டியிருக்காரு. அது காட்டின விதமும் வந்துட்டு இப்பவுமே அந்த படம் பாக்குறப்போ நிறைய பேருக்கு அது க்ளோஸா அந்த மதுரை சைட்ல இருக்குது எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாவும் இந்த படம் வந்து சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து டெக்னிக்கலாவும் இந்த படம் பாக்குறப்போ நம்மளுக்கு அந்த படத்தை தாண்டி வெளியில எங்கேயுமே யோசிக்க வைக்காத அளவுக்கு நம்மள என்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. 10க்கு நம்ம 8 கொடுக்கலாம். நிஜமாவே ஒரு உங்கள் ஊரில் இருந்து வெளியூருக்கு வேலைக்கு போகிறாங்கல்ல, வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு இங்கே வந்தவங்க ஏன் ஊரை விட்டு போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக கேட்டிருக்காங்க. நிஜமாவே ஃபேமிலியாக பார்க்க வேண்டியது, குடும்பமாக பார்க்கணும். அதனால் சீரியல் டைப்பில் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது, தரமான படம். நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அதில் ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சாங்காக தான் நான் மெயினாக படத்துக்கு வந்தேன். ட்ரெய்லரும் பார்த்துருந்தேன். ரொம்ப ஃபேமிலியாக கொடுத்துருந்தாங்களா, அதுக்காகவே வந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக சென்டிமெண்டா நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. ராயன் படத்துல ஃபைட் சீன் இல்ல, ராயன் படத்துல வந்து ஃபைட் ரொம்ப சூப்பரா கொடுத்திருந்தாங்க. இதுல ஃபைட்டுக்கு அந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஒரு அகிம்சை வழியில போவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எமோஷனல் மட்டும் இருக்கு. ஆமா, எமோஷனலா நல்லா டச் ஆகும். ஆடியன்ஸ்க்கு ரொம்ப டச் ஆகும். நடிகர்ல தனுஷ் நல்லா பண்ணிருப்பாரு. டைரக்ஷன்ல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. எந்த குறையும் எனக்கு அந்த அளவுக்கு குறையாதுன்னு தெரியல. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அதாவது சென்டிமெண்டா என்ன கனெக்ட் ஆகணும், என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம், அதை தெளிவாக சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா ஆடியன்ஸுக்கு சென்டிமெண்டா அப்படியே கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க.
ரொம்ப நேச்சுரலாகவே பண்ணியிருக்காரு. ஆனால் வில்லேஜை பற்றி அவ்வளோவா எடுக்கல. அவங்க கடையை பற்றி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வில்லேஜ் லெவல்லலாம் ஒன்றும் காமிக்கல. ஆனால் கிராமத்தில் எப்படி இருப்பாங்கங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. சார் மக்களுக்கு இது ஒன்லைன்ல சொன்னா நீங்க என்ன சார் சொல்லுங்க இந்த கதை ஸ்டோரி ஓவராலா? ஒரே ஊரை விட்டு வெளியில் போய் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் எதுக்கு சொந்த ஊர்லேயே இல்லாமல் எதுக்கு வெளியில் போய் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சொந்த ஊர்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்குது, சந்தோஷம்லாம் சொந்த ஊரில் வச்சுட்டு நீங்கள் எதுக்கு வெளியில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க மாதிரி கேட்டார். சொந்த ஊரில் இருக்கிறத வச்சு வேலை பாருங்க அப்படின்னு சொல்கிறார். சார் உங்களோட ரேட்டிங் சார் 10 out of 9 கொடுப்பேங்க நான்.